இன்னைக்கு சட்டத்துக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். பயங்கரமான குற்றவாளி பாலா சிஜு, இவனை சைல்ட் டிராபிகிங்காக ஸ்டேட்ல இருக்க அத்தனை போலீஸும் தேடிட்டு வந்தாங்க. அவன் ஒரு வழியா சிஐடியால கைது செய்யப்பட்டான். இப்ப சிஐடி பாலா கிட்ட விசாரணை நடத்த போறாங்க. பாலாவோட இன்ட்ரோகேஷன் வீடியோவை எடுத்து அத ஆதாரமா கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்பதான் இந்த பாலாவுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஒரு கப் டீ கிடைக்குமா? இந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் வித்தல, அவங்க எங்க இருக்காங்க? நான் எந்த குழந்தைகளுமே விற்கல. இங்க இருக்காங்களா இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? என் டீ எங்க இருக்கு ஏசிபி சார்? இந்த நாட்டில் இருக்கா வெளிநாட்டில் இருக்கா? இத பாரு, அந்த குழந்தைகளை பாதுகாப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம். அந்த சித்திரவதையை நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. ஏசிபி சார், என்னையவே மிரட்டுறீங்களா? மிரட்டுறதோட நாங்க விட்டோன்னு அதுக்கு நன்றி சொல்லி பழகு. தயா மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, அவன் என்னத்தை கிழிச்சிடுவான்? டக்குன்னு எனக்காக ஓடி போய் ஸ்ட்ராங்கா டீ போட்டு வந்திருப்பான். கால கீழே போடு. ஏன் மேடம் நிக்கிறீங்க? எனக்காக ஒரு டீ போட்டு கொண்டு வாங்களேன். ஆக்சுவலி பெண்கள் சமையல் கட்டில் தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. தேடியில என்னத்தை கிழிக்கிறீங்க நீங்க? அப்படியே மேடம் டீ போட்டு எனக்கு கொடுத்து அது பிடிச்சு போச்சுன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி கூட நான் யோசிப்பேன். மிஸ்டர் வக்கீல் சார், இந்த சொட்ட லிமிட்டை மீறிக்கிட்டு இருக்கான். என்ன உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? உனக்கு இந்த மேடம் கூட திருட்டு உறவு இருக்கா? ஏன் அப்படி பண்ணீங்க? என் கிளைண்ட் அடிச்சிருக்கீங்க. Sir, he is dead. என்ன? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்களோட ஹோஸ்ட் அபய் குமார். எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்றைய டாபிக் ஒரு டிபேட்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம நாட்டில் சட்டத்தை காப்பாத்துறவங்க சட்டத்தை விட பெரியவங்களா? ரீசெண்டா நீங்க எல்லாரும் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஐடியில் இருக்க சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் மேல பாலாவை கொன்னதுக்காக கிரிமினல் குற்றம் பதிவாயிருக்கு. அதனால இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு அவரே வந்திருக்காரு. சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் ஃப்ரம் சிஐடி பியூரோ. அவரு கூட வந்திருக்கிறது ஏசிபி பிரதீமன் சார். வெல்கம் சார். அண்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா ஃப்ரம் சிஐடி பியூரோ. எங்களோட பேனலிஸ்ட் எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர் மிஸ்டர் ரன்வீர், எக்ஸ் ஐபி ஆஃபீஸர் சஞ்சீத் சார் அண்ட் எக்ஸ் ஜட்ஜ் மிஸ் மந்திரா. அண்ட் அவங்க கூட கிரைம் உடைய சீனியர் எடிட்டர் மதன் குமார். அது மட்டும் இல்லாம சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். சரி, நான் ப்ரோக்ராம இவர்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். சரி, இந்த கேஸை பத்தி உங்க கண்ணோட்டம் என்ன? இவங்கள மாதிரி ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால தான் சட்டத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருது. கரெக்டா சொன்னீங்க. கையில கன்னும் பவரும் கிடைச்சிட்டா எப்படி வேணாலும் நடந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. சட்டத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி மனித உரிமைய மொத்தமா அவமானப்படுத்துறாங்க. ஆமா, என்கிட்ட கேட்டா போலீஸ் இருக்க கண்ணை அரசாங்கமே திரும்பி வாங்கிடணும். கண்ணை நாம எதுக்காக பயன்படுத்துங்கிறது இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. சார், எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த விஷயத்தை வீணா பெருசாக்கிட்டு இருக்காங்க. பால சிஐடி காரங்க கிட்ட எல்லாம் மீறி நடந்திருக்கான். அந்த நேரத்துல கோவத்துல அடிக்க தான் செய்வாங்க. உடனே எல்லாரும் எழுந்து அபிஜித்தா கொலைகாரன்னு அவன் மேல சீல் அடிக்க பாப்பீங்களா?
சரி, இதே தவிர ஒரு குற்றவாளி பண்ணியிருந்தா இல்லை நீங்கள் அவனை விட்டுடுவீங்களா? இல்லைன்னா சாதாரண மக்கள் பண்ணியிருந்தா விட மாட்டீங்கல்ல? ஆனால் எந்த சட்டத்தை ஒரு சாதாரண மனுஷன் மதிக்கணுமோ அந்த சிஐடிக்காரங்க மதிக்கிறதில்ல. மிஸ் மந்திரா, நீங்க ரொம்ப நேரம் மௌனமா இருக்கீங்க. இந்த விஷயத்துல உங்க கண்ணோட்டத்தை சொல்லுங்க. அபய்ஜி, நான் ஏன் பொறுமையா இருக்கேன்னா, எந்த மக்கள் சிஐடி டீமை பத்தி பெருமையா பேசுறாங்களோ பாராட்டுறாங்களோ அவங்கள இங்க உட்கார வச்சு அவமானப்படுத்துறது நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க, வாக்குவாதம் நடந்தா முடிவே இருக்காது. அபிஜித் கரெக்டா ராங்கா, இது அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்தது. இப்போ நான் ஏசிபி பிரத்யுமன் சார் கிட்ட நான் பேச விரும்புறேன். இவர் லைஃப்ல மொத்த கரியரையும் நாட்டுக்காக தியாகம் பண்ணிருக்காரு. இந்த கேஸ்ல நீங்க யாருக்கு சார் சப்போர்ட் பண்ணுவீங்க? சிஐடியில் இருக்கிற அபிஜித் சாருக்கா இல்ல சட்டத்துக்கா? இதோ பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் சட்டத்தை மதிச்சு நடந்திருக்கேன். இதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து அப்படித்தான் நடப்பேன். சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். சட்டம் சிஐடி காரங்களுக்கு தனியானது அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல போறதில்ல. ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. என்கொயரி கமிஷனோட டெசிஷன் வராத வரைக்கும், அது வரைக்கும் சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் டியூட்டியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவார். ஒரு நிமிஷம் சார். என்னை பத்தி ஜனங்க என்ன வேணா சொல்லட்டும், அதை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. ஆனா இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நடந்தது உங்க கண்ணு முன்னாடி தானே சார், நீங்களும் அங்கதான் இருந்தீங்க சார். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார். நான் வேணும்னவா அவனை அடிச்சேன் சார். உங்களோட முடிவு மட்டும் ஆமான்னு இருந்தா நான் சட்டத்தோட முடிவு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். நானே போய் நேரா தூக்கு மேடையில ஏறிப்பேன். அபிஜித், ரிலாக்ஸ். இல்ல தயா, நீ கம்முனு. எல்லாரும் சேர்ந்து நினைச்சு விளையாடிட்டீங்க. எப்ப பாரு நம்ம நாட்டு மக்கள் ஏதாவது ஒரு குறைய சொல்லுவாங்க தான். ஆனா சார், எனக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்றீங்க. அப்புறம் நீங்க மனித உரிமைன்னு அவ்வளோ பெருசா பேசுறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எங்க கையில இருந்து கன்னை எடுத்துடணுமா? இன்னைக்கு எங்க கையில கன் இருக்கிறதால தான் அவன் குடும்பத்துல சந்தோஷமா ஹோலி தீபாவளின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. மறக்காதீங்க, நாங்கெல்லாம் நைட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நிம்மதியா நீங்க எல்லாம் இருட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு குற்றவாளி இதோ இங்க நெத்தியில துப்பாக்கிய வைக்கிறான், நேரா செஸ்ட பார்த்து சுட முயற்சி பண்றான். அப்ப சட்டம் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நீங்க திருப்பி அந்த குற்றவாளியை தாக்க கூடாது, நீங்க அவனோட கால்ல மட்டும்தான் சுடணும். அப்படிதானே இருக்கு? அப்படி இருக்கும்போது நான் கேட்கிறேன், ஹியூமன் ரைட்ஸ்ன்றீங்களே, உங்களுக்கு உண்மையாலே ஸ்பெல்லிங் தெரியுமா அதுக்கு? இன்னைக்கு இந்த உலகத்துக்கே நான் வெளிப்படையா தெரிவிக்கிறேன், பாலா மாதிரி ஒருத்தர்லாம் உயிரோட வாழவே தகுதி இல்லாதவன். எப்படியும் சட்டத்தில் அவனுக்கு தூக்கு தண்டனை தானே கொடுக்குறீங்க. ஏதோ கொஞ்சம் சீக்கிரமா செத்துட்டா, அதனால இப்ப என்ன? சிஐடி மட்டும் என் கையை கட்டி போடாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஆளுங்களை நான் என்னைக்கோ சுட்டு தள்ளி இருப்பேன். இன்னும் சொல்லணும்னா, ஒரு குற்றவாளியை தண்டிக்க முடியலன்னா அந்த சட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சட்டம் என்ன சரி, என்ன சஸ்பெண்ட் பண்றது? இந்த மாதிரி வேலையில இருந்து நானே சஸ்பெண்ட் ஆகிக்கிறேன். என் பாக்கெட்ல தைரியத்தையும் ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சுட்டு தான் சார் சுத்துறேன். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ உட்காரு, விடுங்க சார். உங்களுக்கு எதை வேணும்? என் ஃப்ரெண்டுக்கு எதாவது எடுத்துட்டு வாங்கடா. நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். போ போட. அபிஜித், உனக்கு என்னடா ஆச்சு? இங்கே வந்து உட்காந்துருக்க, அதுவும் இவன் யாரா அவன்? எந்திரி,
எந்திரி, நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க போறது? சிஐடி பியூரோ தான் என் வீடாவே இருந்தது. இன்னைக்கு அங்க போக எனக்கு பர்மிஷன் இல்லை. சார் சார் எல்லாம் சரியாயிடும் சார். வாங்க இங்க இருந்து போலாம். எல்லாம் சரியாயிடுமா? இதுக்கப்புறமா சரியாகணும். இப்போ நான் சிஐடி ஆஃபீஸர்லாம் இல்லை. எந்த ஹியூமன் ரைட்ஸோ என்கொயரியோ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு குற்றவாளியும் தேடி கண்டுபிடிச்சி கொள்ளுவேன். உங்களால கூட ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன அவன் இருக்கான் அந்த கிழட்டு பிரத்யுமன். போங்க போய் அவன்கிட்ட வேலை செய்யுங்க போங்க. உங்கள் முகத்தை பார்க்க முடியல போங்க. அபிஜித், நீ என்ன பேசுற? நீ பேசுறது உனக்கே புரியல. அட விடுடா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறல, அதை அன்னைக்கு நீ காட்டியிருக்கணும். இன்னைக்கு ஏன்டா தடியா க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி வந்து நடிக்கிற? என்னடா சொன்ன? நடிக்கிறேனா? நான் வந்து நடிக்கிறேனா? என்னடா செவிடா நீ? சரிடா, ரொம்ப கரெக்ட். சார் நீயும் போ. போனதுக்கு பின்னாடி வால் மாதிரி போ. ஏய், யாரா அது? எதுக்குடா என் கண்ணை மூடி வச்சிருக்க? ஏய், என்ன விடு. எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? யாரா இருக்கீங்க என்ன சுத்தி? ஏய், விடுறா என்ன? நீங்க எல்லாம் யாரா? அதை ரிமூவ் பண்ணு. நீ யார கிட்னாப் பண்ணிருக்கன்னு தெரியுமாடா? ஒரு சிஐடி ஆபீசர். அபிஜித், நீ இப்ப சிஐடி ஆபீசர் இல்ல. சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் டியூட்டியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவாரு. பயப்படாத. எங்ககிட்ட இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் ஃப்ரெண்டாவே என்ன நினைச்சுக்கோ. ஃப்ரெண்டா? அது இருக்கட்டும், நீ யாரு? எல்லாம் தெரிய வந்துடும் அபிஜித். நாங்க யாரு, உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோன்னு. எதுக்கு அந்த இருட்டில் நின்றுக்கிட்டு இருக்க? தில்ல இருந்த முன்னாடி வாடா. நாங்க எதுக்காக இருட்டில் இருக்கோம்னா, இந்த நாடும் சொசைட்டியும் எங்களை வெளிச்சத்துல வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் என்ன? நாங்களும் உன்ன மாதிரி தான் சட்டத்தை பாதுகாக்கிறவங்க. ஆனா நீ சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. நாங்க வெளியிருந்து வேலை பார்க்குறோம். நாங்க நேர குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறோம். கோர்ட்டு விசாரணை கிடையாது. நோ என்கொயரி கமிஷன். நேர மரண தண்டனை தான். ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. இவளை உனக்கு தெரியுதா? இது மாளவிகா தானே? பேச்சுக்கு சோஷியலைட். ஆனா பல தீவிரவாதி கேங்குக்கும் இவளுக்கும் நல்ல லிங்க் இருக்கு. குட். நெக்ஸ்ட். ரங்கன் பங்கா பேச்சுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான். ஆனா அதுக்கு நடுவுல ட்ரக்ஸ் வியாபாரம் பண்றான். வில்லியம், இது வில்லியம். இவன் மேல 7 கொலை குற்றம் இருக்கு. தட்ஸ் ரைட். எதுக்காக என்கிட்ட இதெல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? சொல்றேன்ப்பா. அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் எனக்கு சொல்லு. சட்டத்தால இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு உனக்கு எப்போ தெரியுதோ அப்ப நீ என்ன செய்வ? ஒருவேளை இவங்களுக்கு தண்டனை கிடைக்கலன்னா அப்ப
நானே என் கையால கொன்னுடுவேன். சொல்ல போனா எந்த குற்றவாளிக்கும் இந்த பூமியில வாழ அதிகாரமே இல்ல. எல்லாரையுமே நசுக்கிய சாகடிச்சிடணும், எல்லாரையுமே. வெரி குட். உங்ககிட்ட இதே வெறித்தனத்தையும் உற்சாகத்தையும் பார்க்க ஆசைப்பட்டேன். உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது அபிஜித். குற்றவாளி உன் கையால செத்துருக்கான், அதனால என்னவா? என்ன இருந்தாலும் அவன் குற்றவாளி தானே. இப்ப நீயே சொல்லு அபிஜித், இவ்வளவு காலம் நீ டியூட்டி பார்த்ததுக்கு உனக்கு பரிசு கிடைச்சிருக்கே, இது சரியா என்ன? இவங்கள மாதிரி ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால தான் சட்டம் ரொம்ப கெட்டே போயிருக்கு. சட்டத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு மனித உரிமைகளை இவங்க தான் மீறுறாங்க. கையில கன் பார்த்ததும் பவர் வருது, இஷ்டத்துக்கு சுட்டு தள்ளுறாங்க. இல்ல, இது ஒண்ணுமே சரியில்லை. நான் தான் இங்க அனுபவிக்கிறேன். அவமானன்ற விஷத்தை குடிச்சுட்டு இங்க மனவேதனையில இருக்க, நெருப்புல சாம்பல் ஆயிட்டு இருக்க. உன்னோட வேதனை எங்களுக்கு புரியுது அபிஜித். அதுக்காக தான் நான் உன்கிட்ட நட்புக்கான கையை நீட்டுறேன். இந்த குற்றவாளிகளை தண்டிக்கிறது தான் எங்களுடைய வேலை. இவங்களை நீதிமன்றம் விடுதலை பண்ணி விட்டுருக்கு. எங்க கேங்ல சேர்ந்துக்கிறியா? என்ன யோசிக்கிற அபிஜித்? எங்களை சப்போர்ட் பண்ண போறியா இல்ல சிஸ்டத்தை சப்போர்ட் பண்றியா? தற்செயலா நடந்த ஒரு விபத்துக்காக உன்னை தண்டிச்சிருக்காங்க. நீங்க யாருன்றது எனக்கு தெரியாது. ஆனா குற்றவாளிகளுக்கு எதிராக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அபிஜித்தோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. ஆனா எங்க கூட நீ சேரணும்னா உன்னுடைய நேர்மையை நிரூபிச்சாகணும். நேர்மையை நிரூபிக்கணுமா? யார் இந்த ஆளு? ஜெகன் இதுவரைக்கும் 5 பெண்களை கொலை பண்ணியிருக்கான். ஆனா நீதிமன்றம் இவனை மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி விடுதலை பண்ணிருச்சு. ரிவால்வர் எடுத்து நேரா அவனை சுட்டுடு. எங்கள் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம். வெரி சாரி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோன் எப்போவுமே உங்கள் கூடயே தான் இருக்கணும். பாத்ரூம் போனால் கூட கூடவே வச்சுக்கணும். நான் வந்துட்டேன். நாம ஜட்ஜ் பண்ணது ரொம்ப கரெக்ட்.
என்ன கதையை நம்ம பரப்ப ஆசைப்பட்டோமோ அதை அவங்க நம்பிட்டாங்க. வேற வழி இல்லையே. எந்த வலையில் அவங்க சிக்கினாங்களோ அந்த வலையை 1 மாதம் முன்னாடியே விரிச்சிருந்தோம். இவ்வளோ ஏன் பயங்கரமான குற்றவாளிகள் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் சாவுறது இது தற்செயலாக இருக்காது. சார், இந்த குற்றவாளிகளுக்கு யார் புது விரோதி? தயா வந்துட்டா. இந்த 5 பேருக்கும் ஒரே ஒரு விரோதி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான். பட் சார், வேற வேற குற்றவாளிகள் இருந்தா ஒன்னா எப்படி தாக்க முடியும்? பூர்வி ஆளுங்க வேற வேறையா இருக்கலாம், ஆனா எல்லோரும் ஒரே கேங்க சேர்ந்தவங்க தான். இவங்க நோக்கமும் ஒன்னா தான் இருக்கு, கெட்டவங்களை அழியோட அழிக்கணும். ஆனா சட்டத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. வேற வேற சிட்டியில் வேற வேற டைமில் கொலை பண்ணுறது இவ்வளோ பெரிய பிளானிங்கை தனியாக ஒருத்தன் எப்படியுமே பண்ண முடியாது. கரெக்டாக சொன்ன அபிஜித். அப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமாம் பாஸ். என்ன பாஸ், இதில் ஒரு கொலைகாரம் மட்டும் இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லா கொலைகாரங்களும் கொலை பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி தெரியல. இதை பாருங்க, இவனை ஷூட் பண்ணியிருக்காங்க. புல்லட்டை ரொம்ப தூரத்துலேருந்து சுட்டிருக்காங்க. ஆனால் கரெக்டாக புல்லட் செஸ்ட்டில் பட்டிருக்கு. 1 இன்ச்சு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகலை. அடுத்தது, இவனை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூமெண்ட்டுனால கொண்டு இருக்கான். பயங்கரமானவன். ஒரே அடியில் சாஞ்சிட்டான். 3வது மர்டர். இந்த 3வது விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க. ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு கரெக்டாக ஆர்டரியிலேயே குத்தி கொண்டு இருக்காங்க. விஷமும் உடனே பிளட்டில் கலந்துருச்சு, செத்துட்டான். ஸோ 3வது மர்டரும் யாரோ எக்ஸ்பர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா அபிஜித், முதல்ல ஷார்ப் ஷூட்டர், அடுத்தது மார்ஷல் எக்ஸ்பர்ட், அப்புறம் 3வது ஆளு ரொம்ப திறமையா விஷ இன்ஜெக்ஷனை போடுறவ. இவங்க யாரா இருந்தாலும் வேற வேற விதத்தில் ட்ரைனிங் பண்ணி கொலை பண்ற ஆளுங்க. லைக் அ ஸ்பெஷல் ஏஜென்ட். இந்த கேங்கில் இந்த மாதிரி தாட் இருக்கவங்க இன்னும் கூட இருக்கலாம். இவங்க சொசைட்டில இருந்து குற்றவாளிகளை அழிக்க பார்க்குறாங்க. சார், இவங்க இவ்ளோ எக்ஸ்பர்ட்னா ஆதாரங்களை எப்படி வெளியில விடுவாங்க? அடையாளமும் இருக்காது. இவங்களை எப்படி பிடிக்கிறது? திருடனை அவன் வழியிலேயே போய் அந்த கேங்ல சேர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. பாலா இறந்து போயிட்டு தான் போய் சொல்லணும். சார், எல்லாம் பிளான் படி கரெக்டாக போச்சு. அப்புறம் அவங்க ஒரு ஆளை என் முன்னாடி நிற்க வச்சு என்னை சுட சொன்னாங்க சார். அதனால நீ அவனை சுட்டுட்டியா? எஸ் சார். நீ அவனை சுட்டுட்டியா? எஸ் சார். என்ன விளையாடுறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, உன்னை நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். நாங்க சொன்னதை உன்னால பண்ண முடியுமா முடியாதான்னு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நான் யாரை கொலை பண்ணணும்? ஒரு மனுஷனை கொல்லணும். அவன் மனுஷன்னு சொல்றதுக்கே லாய்க்கு இல்லாதவன். நாட்டோட வடக்கு பாகத்துல ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனா இவனால எவ்வளவோ இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கியிருக்காங்க. அவன் பேரு? அவன் தன்னை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக காட்டிக்கிறான். ஆனால் ட்ரக் டீலிங் தான் அவனோட முக்கியமான வேலை. ஒரு தடவை சிட்டிக்குள்ளே அவன் வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் வேலையை முடிச்சிடலாம். பேரு? பேர்ல என்னப்பா இருக்கு? சுடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா உங்ககிட்ட தெரியப்படுத்துவோம். எப்ப எங்க சுடணும்னு தெரியப்படுத்துவோம். நீ எப்படி ட்ரிகர் அழுத்தன? ஒருவேளை அவனை சுட்டு அவன் செத்துருந்தா? இல்லதையா, ஒண்ணுமே ஆயிருக்காது. கன்னோட வெயிட்டை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கன்னில் புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அபிஜித், நீ அவங்கள ஒருத்தனா மாறிடணும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் சந்தேகம் வரக்கூடாது. அவங்கள பிடிக்கிறதுனா இது ஒரு வழிதான் இருக்கு. ஆனால் அந்த கேங் பெருசாக ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் நம்ம அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டா? ஏன்னா உனக்கு கண்ணு மூடி வச்சுருந்தாங்க, உனக்கு வெளியில் என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல. கண்ணில் கட்டப்பட்டிருந்தது இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போது வர வழியை நான் ஒரு மாதிரி லைட்டாக ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். என்னெல்லாம் எனக்கு தோணுச்சோ நான் எல்லாத்தையுமே பென்ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட ட்ரெஸ், அப்புறம் ஷூ. இதை வச்சு கூட அவங்க இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சார், எதை பண்ணாலுமே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். ட்ரக் டீலரை கொல்ல சொல்லி எப்போ வேணாலும் ஃபோன் வரும் சார். நம்ம நாட்டு சட்டம் எனக்கு கொடுக்காத உரிமையை நான் கண்டிப்பாக எடுத்துக்க விரும்பலை சார். சட்டம் சொல்லாத வரையில் நம்ம யாரையுமே கொல்ல முடியாது. அவன் குற்றவாளியாக இருந்தாலும் சரி.
கவனமா கேளு. அவங்க இடத்துல இருந்து என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. காருடைய ஸ்பீடு 60 km/h தான் போயிருக்கு. 15 minutes கார் டிராஃபிக் சிக்னல்ல தான் இருந்துச்சு. 10:15 அப்போ ஒரு மரண ஊர்வலம் போறது நான் காதுல கேட்டேன். கோவிந்தா கோவிந்தா. அப்புறம் இன்னொன்று, நான் எப்போ அந்த இடத்த விட்டு கிளம்புனோ அங்கே நடுவில் எங்கேயோ ஒரு ஆர்த்தி நடந்துட்டு இருந்தது லவுட் ஸ்பீக்கரில். அண்ட் கிட்டத்தட்ட 6 சிக்னலில் தான் வண்டி நின்றுச்சு. அதோட 5 ஃப்ளைஓவர்ஸும் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளைஓவரையுமே கிராஸ் பண்ணுறதுக்கு 40லேருந்து 45 செகண்ட் கிட்ட தேவைப்பட்டுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளைஓவருக்கு கீழே ஒரு ஃப்ளைஓவர் கீழே ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. அங்கே ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுச்சு. ஓஹோ சார், வா பங்கஜ். சார் இதை பாருங்க. இவன் அங்கித் குமார். சிபிஐ இவங்கிட்ட பேசியிருக்காங்க. நாட்டில் பல இடத்துல இவன் ட்ரக்ஸ் பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கான். இப்போ எங்க இருக்கா? பிரெடி சார் பார்த்துட்டு இருக்காரு. சார், ஆ இது பேடி மண்ணு. ஆ இது பேடியா? சரி, நீ வந்து அபிஜித் ட்ரெஸ்ல இருந்து ஒரு நூலை கொண்டு வந்தியே, அது கோணிப்பையோட நூல், கோணிப்பையோடது. ஸோ பேடி அப்புறம் மூட்டை. இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒரு கோடவுன். ஒரு கோடவுனை இருப்பிடமா மாத்திருக்காங்க. அந்த கோடவுன்ல கண்டிப்பா தானியங்களை வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கிரைண்ட் மில். சார், அவங்க இந்த ரூட்ல தான் சார் போயிருக்காங்க. அபிஜித் சார் சொன்ன ரூட் கரெக்டா மேட்ச் ஆகுது. விராரை நோக்கி போகுது. குட் ஜாப் பூர்வி. சொல்லுங்க சார். என்ன அபிஜித்தை ஒரு குடன்ல வச்சிருந்தாங்களா? அனிகேத் இன்னைக்கு தான் கிரீஸ்ல இருந்து திரும்ப வந்திருக்கான். இன்னும் ஆபீஸ்க்கு வரல. அப்படியா? அப்போ அந்த கேங்காரங்க அபிஜித்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஃபோன் வரும். ஹலோ, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு அபிஜித் சார். எதுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தீங்களோ அது வந்தாச்சு. இன்னைக்கு உங்க கைகளால ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். கரெக்டா 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு கருப்பு கார் அங்க வரும். அது வந்து நீங்க யாரை எப்போ எந்த இடத்துல சுடணும்னு அது சொல்லும். அது இருக்கட்டும், எந்த ரைஃபிள்? அதனால என்னவா? ரைஃபிள் எதுவா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு சிஐடி ட்ரைனிங்ல எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பாங்கல்ல. எல்லா ஆயுதங்களோட ட்ரைனிங்குமே என்கிட்ட இருக்கு. ஆனால் இப்போ எங்ககிட்ட சுடுறதுக்கு ஒரு கண்ணு தானே இருக்கும். அதனால தான் அந்த வெப்பன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் ரெடி ஆயிடுவேன். RS 451. ஓகே, RS 451. நீங்க என்ன சொல்றீங்க? என் உயிருக்கு ஆபத்தா? நான் எங்கேயுமே போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சு உட்கார்ந்துக்கிறேன். எல்லா மீட்டிங்கும் உடனே கேன்சல் பண்ணி. அனிகேத், வீட்டுக்குள்ளேயே உட்கார்றதுனால எதுவும் ஆயிட போறதில்ல. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. உன்னை கொல்ல போறாங்க. கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டாங்க. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நீங்க தானே சிஐடி காரங்க. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. நாங்க உன்னை காப்பாத்துறோம். இந்த தடவை புல்லட்டை என்னோட ஆபீசர் தான் சுட போறான். உன்னோட உடம்புக்குள்ள ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இருக்கும். அதுக்குள்ள சில பிளட் பாக்கெட்ஸ் இருக்கும். தப்பா வேற எங்கேயாவது சுட்டுட்டா, ஐ மீன் தலையில சுட்டுட்டா என்ன பண்றது? எதுவும் ஆகாது. ஏன்னா அந்த புல்லட்டே டூப்ளிகேட் தான். அப்புறம் உன்னோட கர்மாவுக்கான பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நாங்க உன் மூலமா அந்த மாஸ்டர் மைண்டை பிடிக்க போறோம். இப்ப சொல்லு, மீட்டிங்காக நீ எங்க போறதா இருந்த? அடுத்த மீட்டிங் இன்னும் 1 மணி நேரத்துல. ஒரு மாலுக்கு வெளியில ப்ராடக்ட் லான்ச் இருக்கு. மாலுக்கு வெளியில? ஹலோ, எனக்கு தெரிஞ்சு மிஷனை கேன்சல் பண்ணணும். ஏன், என்னாச்சு? பாலா உயிரோட தான் இருக்கான். நம்மள பயங்கரமா ஏமாத்திருக்காங்க. அபிஜித் கையால எந்த கொலையும் நடக்கல. ஆனா பிளானை கேன்சல் பண்ணக்கூடாது. ஆனா இந்த சிஐடி அண்ட் அபிஜித் நம்மளை இப்படி ஏமாத்தினதுக்கு கண்டிப்பா தண்டிச்சாகணும்.
இங்கே தான் அந்த ஆள் வர போகிறான். அது சரி, அந்த ஆள் யாரு? பொறுமையாரு, எல்லாம் தெரிஞ்சிடும். வா, உனக்கு அந்த இடத்த காட்டுறேன். அங்கிருந்து தான் நீ அவனை ஷூட் பண்ணணும். இந்த குடோன் காலியா இருக்கு, இங்க யாருமே இல்ல. ஆமா சார், நம்ம தேடுற குடோன் இதுவா இருக்காது. ஹலோ பிரதர், நீங்க எல்லாரும் யாரு? என்ன வேணும்? இங்க வேலை பார்க்குறியா? ஆ ஆ. இந்த குடோனை யாராச்சும் யூஸ் பண்ணாங்களா? இல்லையே, 2 வருஷமா இது மூடி தான் கிடக்கு. இந்த கோடவுனை எங்க ஓனர் விற்க போறாரு, நீங்க வாங்கிக்கிறீங்களா? இது அந்த குடோன் இல்லைன்னா வேற எங்க இருக்கும்? ஹலோ. வாழ்த்துக்கள் அபிஜித், உன்னுடைய வெற்றிக்காக. இதுக்கு மேல இங்க பேச தேவையில்லை. வண்டியில ஏறு, மறுபடியும் வாழ்த்து சொல்றேன். சரி, நான் வரேன். பங்கஜ் அங்க இருக்கா, அவனை விடாதே. ஓ நோ சார், என்னாச்சு? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது திலக் நகர்ல இருக்க குடோன். சரிங்க பாருங்க, அங்கேயும் ஒரு கோயில் இருக்கு, சுடுகாடு இருக்கு, ஃப்ளைஓவர், ரயில்வே ட்ராக்கும் இருக்கு. ஒருவேளை இந்த குடோனா இருக்குமோ? எவ்வளோ தூரத்தில் இருக்கு? சார், டிராஃபிக்காக இருந்தால் 40 to 45 மினிட்ஸ் ஆகும். சார், நம்மளை பத்தி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அபிஜித் சார் சுடுற மாதிரி நடிக்கிறதும் தெரிஞ்சிருக்கு சார். அப்போ அபிஜித்தோட உயிருக்கு ஆபத்து. தயாவுக்கு உடனே ஃபோன் பண்ணலாம். தயா, அனிகித்த வேற யாரோ சுட்டுட்டாங்க. ஒரிஜினல் புல்லட். அபிஜித்தோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. உனக்கு இடம் தெரிஞ்சிருச்சா? இல்லை சார், தேடிட்டு இருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் தயா, நமக்கு நேரம் இல்லை. உன்னை மனசால பாராட்டுறேன். வெல்டன். அனிகேத் இறந்து போன செய்தி எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீ எங்களுடைய நம்பிக்கையை ஜெயிச்சிருக்க. அதனால நாங்க இப்போ இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்து உன்கிட்ட எங்களை நாங்க அறிமுகப்படுத்திக்கிறோம்.
இதுதான் அந்த கோயில். எங்களோட பேனலிஸ்ட் எக்ஸ்-ஐபி ஆபீசர் சஞ்சித் சார், எக்ஸ் ஜட்ஜ் மிஸ் மந்திரா, எக்ஸ் ஆர்மி ஆபீசர் மிஸ்டர் ரன்வீர். ஓ, நீங்க தானே இது? நாங்க தான். ஏன் எங்களை பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? அன்னைக்கு மறந்துட்டியா? உனக்கு நான் தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன். அபிஜித், நம்ம எல்லாரோடைய நோக்கமும் ஒன்று தான், குற்றங்களை அழிக்கணும். சரி, உங்களோட இந்த 4வது கூட்டாளி அவருக்கு என்னாச்சு? அவர் ஏன் முன்னாடியே வர மாட்டாரு? நான் வரவும் போறதில்ல. ஏன்னா நீ ஒரு ஏமாத்துக்கார. இவன் உயிரோட இருக்கானா? உயிரோட இருக்கான். இதெல்லாம் சிஐடி காரங்க பிளான் போட்டு பண்ணிருக்காங்க நம்மள பிடிக்கிறதுக்காக. இது சுடுகாடு. அண்ட் அனிகேத் அவனும் உயிரோட தான் இருப்பான். அபிஜித் கண்டிப்பா டூப்ளிகேட் புல்லட்டை தான் அடிச்சிருப்பான். அபிஜித், நீ செஞ்ச தவறுக்கு மரணம்தான் தண்டனை. உனக்கு மரணம் மட்டும்தான். நீ பாலா 2 பேருமே சாவீங்க, 2 பேரும். அதோட நாங்க உன்னை கொல்ல மாட்டோம். எழுந்தர்றா, இவன் கொல்லுவான். நான் எதுக்கு? ஏன்னா ஒரு நேர்மையான போல்டான ஆபீசரை கொல்றது எங்களோட கொள்கைக்கு எதிரானது. கமான், நீயே கொள்ளு, இல்லைன்னா நாங்க உன்னை கொன்னுடுவோம். எப்படி பார்த்தாலும் என்ன கொல்ல போறீங்க நீங்க? இல்ல, நாங்க உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுப்போம். இப்ப சுடு. இந்தா வாங்கு, புடிடா. இந்தாடா. எவனும் அசையக்கூடாது. போடா. நான் உங்களோட ஹோஸ்ட் அபய்குமார். நாங்க எந்த காரியம் பண்ணமோ அதுக்காக நாங்க கொஞ்சம் கூட வருந்தல. நாங்களும் நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் நினைச்சோம். நீங்களும் அதானே செய்றீங்க. நீங்க நாட்டுக்காக நல்லது பண்றது சந்தோஷமான விஷயம்தான். அதுக்கு எந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ அதுதான் தப்பு, சட்டத்துக்கு விரோதமானது. அப்ப சட்டம் மட்டும் 100% சரியாவா இருக்கு? இந்த சட்டத்துல ஓட்டை இருக்கிறதால தான் இப்ப வரைக்கும் பல குற்றவாளிகள் சுதந்திரமா வெளியே இருக்காங்க. அந்த அனிகேத்தை நீங்க அன்னைக்கு காப்பாத்துனீங்கல்ல? அனிகேத்தை நாங்க காப்பாத்திட்டோம். ஒரு புல்லட்டால மட்டும்தான், சட்டத்தினால இல்ல. புரியுதா? இப்ப பெர்ஃபெக்ஷனை பத்தி பேசலாம். 100% பெர்ஃபெக்டா எதுவுமே இருக்காது. அதை நம்ம தாண்டா உருவாக்கணும். நீங்க ஃபாலோ பண்ணது எல்லாமே பெர்ஃபெக்டா? சரி, இவ்வளோ நாளுங்க நீங்க எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இங்க வெறும் குற்றவாளிகளை மட்டும்தான் கொன்னீங்களா? நிரபராதி யாரையுமே கொல்லலையா? இப்ப நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்னு உங்க நியாயத்தை அங்க சொல்லுங்க. இந்த சட்டமும் நீதியும் தானே உங்களுக்கு தலைவலியா இருக்கு. இப்போ அந்த நீதிமன்றம் உங்களுக்கு நியாயத்தை வழங்கும். அப்பதான் நீங்களும் உணர்வீங்க, சட்டத்தை கையில் எடுத்தா என்ன ஆகும்னு நீங்களும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இந்த கேஸ் ரொம்ப விசித்திரமா இருந்தது சார். குற்றவாளிகளும் மாட்டிக்கிட்டாங்கல்ல, இன்னொரு கேஸையும் முடிச்சாச்சு. வீட்டுக்கு போக வேண்டாமா? ஆனா இன்னொரு குற்றவாளியை பிடிக்க வேண்டியது இருக்கு. என்னதையா? ஹலோ சிஐடி. நீங்க யாரு? என்ன வேணும்? நான் விக்ராந்த், கிரைம் டீம்ல இருந்து. இந்த இடத்த சோதனை பண்ணணும். இது சர்ச் வாரண்ட். சர்ச் பண்ணணுமா? நான் உங்க எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்க
எங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேஷனை கொடுக்கணும்னு. சரி, நாங்க தெரிஞ்சுக்கலாமா எதுக்கு சோதனை பண்ண போறீங்க? தம்மனோட தூக்கு போடுற கேஸ்ல உங்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. நீங்க எவிடன்ஸோட தில்லு முள்ளு பண்ணிருக்கீங்க. தயா எங்க கூட தான் இருக்கான், எங்க ஜெயில்ல. தயாவை காப்பாத்தணும்னு நினைச்சா முதல்ல எங்க பிரதரை காப்பாத்தணும். இல்லைன்னா சரியா 4:30 மணிக்கு என்னோட பிரதர் மட்டும் தூக்குல தொங்க மாட்டான், சீனியர் இன்ஸ்பெக்டர் தயாவும் தூக்குல தொங்குவான். நல்லா சோதனை பண்ணுங்க. உங்க எல்லாரோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை நாங்க செக் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் நாங்க கூர்மையா கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் இன்னொன்னு, உங்க எல்லார்கிட்டையும் தனித்தனியா கேள்வி பதில் எல்லாம் கேட்போம். பர்சனலா என்னோட அட்வைஸ் ஒன்று கேட்டுக்கோங்க. நீங்க எதை பேசினாலும் உண்மையை மட்டும்தான் பேசணும். அந்த சிஐடி ஃபியூச்சரையே நான் தான் முடிவு பண்ண போறேன். ஏய், இது சிஐடி சும்மா ஒன்றும் கிடையாது. எங்களோட ஃபியூச்சர் முடிவு பண்றதுக்கு நீ யாருடா? சிஐடி உண்மை என்ற அஸ்திவாரத்துல தான் நிக்குது. எங்களுக்கு பொய் சொல்லவே வர. எங்களுக்கு தெரியும், நீங்க சிஐடி காரங்க தெரியும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆனா சட்டத்துக்கு மேல கிடையாது. சட்டம்னா என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எங்களுக்கு எல்லாம் தெரியும். சட்டத்துக்கு மேல நாங்க இல்ல. நாங்க எல்லாரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான், சட்டத்தை பாதுகாக்கிறவங்க. நாங்க சிஐடி காரங்க. இத நாங்க பெருமையா சொல்லிப்போம். நாங்க சிஐடி. எங்க உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிஐடிக்காகவும் நாட்டுக்காகவும் சமர்ப்பிக்கிறோம்.